உண்மையாவே பால் விலைய விட இது ரொம்ப அதிகம் தாங்க. அப்படி என்ன அதிகமா இருக்கு தெரியுமா? நார்மலா நம்ம சூப்பர் மார்க்கெட்ல வாங்குற பால் வந்து 3 லிட்டர் வந்து $7 குடுக்குறாங்கங்க. ஒரு நாள் இந்த ஹை புரோட்டீன் பசும்பால் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். கடைக்கு வந்து ஆள்லாம் கிடையாதுங்க. 1 லிட்டர் வந்து $4 குடுக்குறாங்க. பக்கத்துல இருக்கிற காயின் பாக்ஸ்ல வந்து $4 போட்டுட்டு நம்ம 1 லிட்டர் பாட்டில வந்து உள்ள வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா பால் ஃபில் ஆகி அதுவே ஸ்டாப் ஆயிரும். பாட்டில வந்து புடிச்சுக்கிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா 1 லிட்டர் ஃபில் ஆனோடனே அதுவே ஸ்டாப் ஆயிரும். நம்ம ஊர்ல எப்படி பசும்பால் நம்ம போய் வாங்குவோம், அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்து யாராவது நமக்கு பசும்பால் வந்து கொடுப்பாங்க. இங்க வந்து பசும்பால் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கடைங்களுக்கு தான் வந்து நம்ம போய் ஆகணும். இது வந்து எல்லா இடத்துலயுமே இருக்காதுங்க. நம்ம போற வழியில எங்கேயாவது பார்த்தாதான் உண்டு. வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து இந்த கடையை வந்து நாங்கள் பார்த்தோன்னே சரி ஹை ப்ரோட்டீன் மில்க்னு போட்டிருக்கே, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு நாங்கள் வந்தோம். என்னமோ $4 தாங்க. ஆனால் அந்த பாலை வாங்குறதுக்கான பாட்டில் இருக்கே அது வந்து $7. உண்மையிலே இது அதிகம் தானே சொல்லுங்க. சரி, நியூசிலாந்து நடக்கிற குட்டி ஸ்டோரி கேட்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் டு சன்சைன். ஃபீல் த பெஸ்ட் டைம். பை.